வணக்கம். 10ஆம் வகுப்பு கணக்கு பாடத்தில் அடுத்த நிலைக்கு 83 என்ற பகுதியில் புள்ளியியலும் நிகழ்தகவும் என்ற பாடத்தில் இருக்கக்கூடிய கணக்குகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பார்ப்போம். கொடுக்கப்பட்ட பரவலின் வீச்சு காண்க. பாருங்க, ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க, வயது, எண்ணிக்கை. இந்த பரவலினுடைய வீச்சுனாவே என்ன தெரியும்னா, மிகப்பெரிய மதிப்பிலிருந்து மிகச்சிறிய மதிப்பை நம்ம கழிக்கணும். இங்கே 16 வயதில் 18 வயது, 18 வயதில் 20 வயது, 20ல் 22, 22ல் 24, 24ல் 26, 26ல் 28. அப்போ இருக்கக்கூடிய வயதிலேயே மிகப்பெரிய வயதிலிருந்து இருக்கக்கூடிய வயதிலேயே மிகச்சிறிய வயதை கழிச்சோம்னா நமக்கு வீச்சு கிடைச்சிடும். வீச்சு சமம் மிகப்பெரிய மதிப்பு, அதுதான் எல்லுன்னு சொல்லுவோம், மைனஸ் மிகச்சிறிய மதிப்பு, அதுதான் எஸ். அப்போ நேரடியாக இருக்கிறதுலையே மிகப்பெரிய மதிப்பு என்னன்னு பாருங்க, 28. சரி, மிக சிறிய மதிப்புன்னா கம்மியான வயசு 16 அப்படின்னு நாம் நினச்சிருவோம். அங்கே தான் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. என்னென்னா, 16 வயதில் 18 வயது வரைக்கும் இருக்கிறவங்க எத்தனை பேர்? 0. ஒருத்தர் கூட இல்லை அப்படின்றது ஒரு பரவலினுடைய தொடக்கத்திலேயோ அல்லது முடிவுலையோ இருந்தால் அதை நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியாது. யாருமே இல்லைன்னு ஆரம்பிக்கக்கூடியதை நம்ம எப்படி கணக்கில் எடுத்துக்க முடியும்? அப்போ 18ல் 20 வயசு வரைக்கும் 4 பேர் இருக்காங்க. ஒரு உறுப்பாவது இருக்கக்கூடியதை தான் நாம் தொடக்கமாகவும் எடுத்துக்கணும், அதே போல் முடிவாகவும் எடுத்துக்கணும். ஒருவேளை இந்த 4 இங்கே இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, 16ல் 18 வரைக்கும் 4 பேர், 18ல் 20 வரைக்கும் 0, அதை பற்றி கவலையே இல்லை. ஏன்னா தொடங்குற இடத்துல ஒரு உறுப்பாவது வந்துடுச்சு. அதுதான் நம்ம கவனிக்க வேண்டியது. தொடக்கத்திலேயோ முடிவுலையோ 0 வந்தால் அந்த தொடக்கத்தையும் அந்த முடிவையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. தொடக்கத்தில் முடிவில் எண்கள் நடுவில் நிகழ்வெண் 0 இருந்தால் அதை பற்றி கவலையே இல்லை. அப்போ இங்கே R = மிகப்பெரிய மதிப்பு 28 வயசு, 2 பேர் இருக்காங்க, அப்போ 2 பேர் இருக்கிறதுனால 28 உண்டு, மைனஸ் மிக சிறிய மதிப்பு 16 அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா அங்கே ஒருத்தர் கூட இல்லை, அதனால் அதை விட்டுறணும். நிகழ்வன் இருக்கக்கூடியது தொடங்கிறது எங்கே? 4 பேர் இருக்காங்க பற்றியா, அதனுடைய மிக சின்ன மதிப்பு 18. இப்போ 28 மைனஸ் 18 சமம் 10 ஆண்டுகள். வயசு ஆண்டுகளில் சொல்லியிருக்காங்க. அப்போ 10 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி முடிக்கணும். இதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது, வயது மிக குறைந்த மதிப்போ மிக அதிக மதிப்போ மட்டும் இல்லை, அதற்கு கீழே நிகழ்வெண் ஏதாவது இருக்கா, எண்ணிக்கை ஏதாவது இருக்கா அப்படின்றத பார்க்கணும். அடுத்த கணக்கு, ஒரு தரவின் வீச்சு 13.67 மற்றும் மிகப்பெரிய மதிப்பு 70.08 எனில் மிக சிறிய மதிப்பை காண்க. ஒரு தரவினுடைய வீச்சு கொடுத்துருக்காங்க, மிகப்பெரிய மதிப்பு கொடுத்துருக்காங்க, மிக சிறிய மதிப்பு கேட்க வேண்டும். நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா எழுதியெல்லாம், வீச்சு சமம் மிகப்பெரிய மதிப்பு, அதுதான் எல், மைனஸ் மிக சிறிய மதிப்பு. இதுதான் ஃபார்முலா. இதில் என்னென்ன மதிப்பு தெரியுமோ பிரதியிடலாம். வீச்சு தெரியுமா? தெரியும். 13.67 சமம். மிகப்பெரிய மதிப்பு தெரியுமா? தெரியும், 70.08 மைனஸ் மிக சிறிய மதிப்பு தெரியுமா? தெரியாது. அதுதான் என்னது? ஸ்மாலஸ்ட் வேல்யூ எஸ். நம்ம எஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ தெரியாததை ஒரு பக்கம் வச்சுக்கணும். அப்போ இந்த மைனஸ் எஸ் இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் எஸ் ஆயிரும், 70.08. இந்த ப்ளஸ்ஸில் இருக்கிறது இந்த பக்கம் போனால் மைனஸ் ஆயிரும், மைனஸ் 13.67. சைடில் போட்டு கழிக்க வேண்டியது தான். 70.08 தசம பின்ன கழித்தல், கவனமாக அந்த புள்ளிக்கு நேராக போடணும். 6 7 8ல் 7 போனால் 1, இங்கே இருக்காது. அப்போ இங்கே இங்கேயும் இல்லை. அப்போ இங்கே
10ல் 6 போனால் 4 புள்ளி. இங்கே என்ன இருக்கும் 9, 9ல் 3 போனால் 6, இங்கே 6 இருக்கும், 6ல் 1 போனால் 5. அப்போ என்ன விடைனா 56.41. ஃபார்முலா எழுதுகிறோம், கொடுத்துருக்கிற மதிப்புகளை பிரதியிடுறோம், தெரிஞ்ச மதிப்பெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போயிடுறோம், தெரியாத மதிப்பை மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிறோம், விடையை கண்டுபிடிச்சி முடிச்சிடுறோம். அவ்வளோதான். அடுத்த கணக்கு P ஆஃப் A சமம் 0.37, P ஆஃப் B சமம் 0.42, P ஆஃப் A வெட்டு B சமம் 0.09 எனில் P ஆஃப் A யூனியன் Bயை காண்க. P ஆஃப் A யூனியன் B கண்டுபிடிக்கணும். நிகழ்தகவின் கூட்டல் தேற்றம் என்ன சொல்லுதுன்னா P ஆஃப் A யூனியன் B சமம் P ஆஃப் A ப்ளஸ் P ஆஃப் B மைனஸ் P ஆஃப் A வெட்டு B. இதுதான் ஃபார்முலா. கொடுத்துருக்கதையெல்லாம் பிரதியிட வேண்டியது தான். 0.37 கூட்டல் 0.42 மைனஸ் 0.09 சமம். இது ரெண்டும் கூட்டணுமா? சைடில் போட்டு கூட்டிக்குவாங்க. புள்ளி எல்லாம் தசம புள்ளி நேராக வரணும், அதுதான் முக்கியம். கூட்டினா 9, 7, 0. 0.79 மைனஸ் 0.09, அது கவனமாக இருக்கணும். இதிலிருந்து 0.09 போட்டு கழிக்கணும். 9ல் 9 போனால் 0, 7ல் 0 போனால் 7, 0. அப்போ விடை என்னென்னா 0.70. இந்த கடைசியில் வரக்கூடிய ஜீரோவுக்கு மதிப்பு இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், P ஆஃப் A யூனியன் B சமம் 0.7 அப்படின்னு போட்டாலும் விட சரிதான், இல்லை 0.70ன்னு போட்டாலும் சரிதான். அடுத்த கணக்கு P ஆஃப் A சமம் 2/3, P ஆஃப் B சமம் 2/5, P ஆஃப் A யூனியன் B சமம் 1/3 எனில் P ஆஃப் A வெட்டு Bயை காண்க. நிகழ்தகவின் கூட்டல் தேற்றம் ஃபார்முலா எழுதிட வேண்டியதுதான். முதல்ல P ஆஃப் A யூனியன் B சமம் P ஆஃப் A ப்ளஸ் P ஆஃப் B மைனஸ் P ஆஃப் A வெட்டு B. இப்போ இதில் எதெல்லாம் தெரியுமோ அதனுடைய மதிப்புகள் எல்லாம் போடலாம். A யூனியன் B என்ன 1/3 சமம் P ஆஃப் Aவோட மதிப்பு 2/3, P ஆஃப் Bயோட மதிப்பு 2/5 மைனஸ் P ஆஃப் A வெட்டு B, அதை தான் கண்டுபிடிக்கணும். அதை அப்படியே போட்டுக்குவோம். இப்போ எனக்கு எது கண்டுபிடிக்கணுமோ அதை ஒரு பக்கம் கொண்டாந்துடணும், மீதி நம்பர் தெரிஞ்சதெல்லாம் இன்னொரு பக்கம் கொண்டு போயிடணும், மதிப்பு தெரிஞ்சதெல்லாம். இந்த மைனஸ் P ஆஃப் A வெட்டு B இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் P ஆஃப் A வெட்டு B ஆயிரும். சமம் இங்கே இருக்கிறது 2/3 ப்ளஸ் 2/5, இந்த ப்ளஸ் 1/3 இந்த பக்கம் போனால் மைனஸ் 1/3 ஆயிருக்கும். சமம் இப்போ பாருங்கள், இங்கே பகுதி 3, இங்கே பகுதி 5, இங்கே பகுதி 3. இந்த பகுதி 3 ஒரே மாதிரி இருக்கிறத நம்ம கழிச்சிக்கலாம். முதல்ல 2/3 மைனஸ் 1/3 ப்ளஸ் 2/5 சமம். பகுதி ஒரே மாதிரி இருந்தால் பகுதி அப்படியே போட்டுக்கணும், தொகுதியை கழிக்க வேண்டியது தான். 2 மைனஸ் 1 ப்ளஸ் 2/5. 2ல் 1 போனால் 1, 1/3 கூட்டல் 2/5. இங்கே பகுதி 3, இங்கே 5 வெவ்வேறு இருக்குது. அப்போ மீசிமா எடுக்கணும். 3க்கு 5க்கு மீசிமா எடுத்தால் 15. இந்த 3 எதால் பெருக்கணும், 5ஆல். அப்போ மேலே இருக்கிற 1ஐயும் 5ஆல் பெருக்குனா 5 கூட்டல் இந்த 5 எதால் பெருக்கணும், 3ஆல். அப்போ மேலே இருக்கிற 2ஐயும் 3ஆல் பெருக்குனா 6. தேர்ஃபோர் P ஆஃப் A வெட்டு B சமம் 5 6 11/15. ஆக ஃபார்முலா எழுதிட்டு அதில் மதிப்பு தெரிஞ்சதை எல்லாம் பிரதியிட்டுட்டு எது தெரியாதோ அதை ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு தெரிஞ்சதெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போயிட்டோம்னா கணக்கு ஈஸியாக முடிச்சிடும். அடுத்த கணக்கு A மற்றும் B ஆகியவை
P ஆஃப் A சமம் 1/4, P ஆஃப் B சமம் 1/2 மற்றும் P ஆஃப் A மற்றும் B 1/8 என்றவாறு அமையும் இரண்டு நிகழ்ச்சிகளெனில் பின்வருவனவற்றை காண்க. அது என்ன மற்றும்? மற்றும்னா அண்டுன்னு அர்த்தம். A அண்டு B, அதாவது A அண்டு Bனா A இன்டர்செக்ஷன் Bன்னு அர்த்தம். மற்றும் அப்படின்னு வந்தால் அது வெட்டுகணத்தை குறிக்கும். அப்போ நம்மக்கிட்ட என்னென்ன கொடுத்துருக்காங்க? P ஆஃப் A சமம் 1/4, P ஆஃப் B சமம் 1/2, P ஆஃப் A வெட்டு B சமம் 1/8. அதாவது மற்றும் அப்படின்னா வெட்டுன்னு அர்த்தம். நல்ல நினைவில் வச்சுக்கோங்க. இப்போ முதல்ல நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? ஒன்றாவது P ஆஃப் A அல்லது B ஆர் A ஆர் B. அல்லதுன்னு சொன்னால் யூனியன் அர்த்தம். அதாவது P ஆஃப் A யூனியன் B கண்டுபிடிக்கணும். நாம் P ஆஃப் A யூனியன் B கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபார்முலா? P ஆஃப் A ப்ளஸ் P ஆஃப் B மைனஸ் P ஆஃப் A வெட்டு B. மதிப்பு பிரதியிட வேண்டியது தான். 1/4 ப்ளஸ் 1/2 மைனஸ் 1/8. இங்கே மீசிமா எடுக்க வேண்டியது தான். 2, 4, 8. மீசிமா எடுத்தால் என்ன வரும்? 8ன்னு வரும். 4 இதால் பெருக்கணும், 8 வரத்துக்கு 2ஆல். அப்போ மேலே இருக்கிற 1ஐயும் 2ஆல் பெருக்குனா 2. இந்த 2ஐ எதால் பெருக்கணும்? 8 வர 4ஆல். அப்போ மேலே இருக்கிற 1ஐயும் 4ஆல் பெருக்குனா 4 ப்ளஸ் 4. இந்த 8க்கு 8 அப்படின்னா மேலே இருக்கிற தொகுதியை அப்படியே போட்டுக்க வேண்டியது தான். சமம் 2 4 6 மைனஸ் 1/8 சமம் 5/8. இதுதான் P ஆஃப் A அல்லது B, அதாவது P ஆஃப் A யூனியன் B கண்டுபிடிச்சு முடிச்சிட்டோம். இப்போ ரெண்டாவது என்ன கண்டுபிடிக்கணும் நாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, P ஆஃப் ஏயும் இல்லை மற்றும் பியும் இல்லை. ஏ என்பது ஏகணம். அப்போ ஏ இல்லை அப்படின்னு சொன்னால் அது எதை குறிக்கும்? ஏ பார். P ஆஃப் ஏ பார். சரி, மற்றும்னு வந்தாவே என்ன சொல்லியிருக்கேன்? இன்டர்செக்ஷன் சொல்லியிருக்கேன். பியும் இல்லை, அப்போ பி பார். ஸோ P ஆஃப் ஏ பார் வெட்டு பி பார். இந்த டிமார்கன் அப்படின்னு நம்ம ஒரு விதியை படிச்சிருப்போம். டிமார்கன் விதி. டிமார்கன் விதி என்ன சொல்லுதுன்னா, ஏ பார் யூனியன் பி பார் இஸ் ஈக்குவல் டு ஏ வெட்டு பி த ஹோல் பார். டேஷ் டேஷ்னாலும் பார்னாலும் ஒன்று தான். அதே போல் ஏ டேஷ் வெட்டு பி டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ். டி மார்கனின் கன நிரப்பிகளுக்கான விதிகள்னு நம்ம 9ஆம் வகுப்பில் படிச்சிருப்போம். அதை தான் கொண்டாந்து இங்கே இந்த டேஷ்னாலும் பார்னாலும் ஒன்று தான். அப்போ P ஆஃப் ஏ பார் வெட்டு பி பார், அதாவது ஏ டேஷ் வெட்டு பி டேஷ், அதை என்ன எழுதலாம்? ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ்னு எழுதலாம். அப்போ P ஆஃப் ஏ யூனியன் பி த ஹோல் பார். சரி, நம்மக்கிட்ட இன்னொரு ஃபார்முலா இருக்குது. P ஆஃப் ஏ பார் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் P ஆஃப் ஏ. அப்போ P ஆஃப் ஏ யூனியன் பி த ஹோல் பார் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் P ஆஃப் ஏ யூனியன் பி. அவ்வளோதானே? தட் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் P ஆஃப் ஏ யூனியன் பி தான் மேலே கண்டுபிடிச்சிருக்கோம். 5/8. இங்கே பகுதி என்ன இருக்கிறதா அர்த்தம்? 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ மீசிமா 8. 1 8ஆல் பெருக்கணும், மேலே இருக்கிற 1 8ஆல் பெருக்குனா 8. 8 மைனஸ் 5 தேர்ஃபோர் 3/8. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ரொம்ப ஈஸியான கணக்கு. இந்த கணக்கோட அடுத்த நிலைக்கு 83 என்ற பகுதி நிறைவருது. ஏற்கனவே
அனைவருக்கும் 60 அப்படில ஒரு 60 கணக்கு. இங்கே அடுத்த நிலைக்கு 83ல் ஒரு 83, 60 83 143 வினாக்கள். இந்த 143 வினாக்களையும் தெளிவாக நன்றாக படித்து கொண்டால் நீங்கள் தேர்விலே எழுத வேண்டிய 10 வினாக்களில் 8 வினாக்கள் வரை வரலாம் என்று நான் உறுதியாக எதிர்பார்க்கிறேன். 8க்கு மேலே வந்தால் நம்முடைய நல்லது தான். ஆனால் கண்டிப்பாக 8 வினாக்களாவது இடம்பெற்றுவிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வினாக்களை திரும்ப திரும்ப போட்டு பார்த்து பயிற்சி எடுத்துக்கோங்க. காணொளியை பாருங்கள். அதன் பிறகு நீங்கள் நோட்டை எடுத்து நீங்கள் கணக்கு போட்டு பார்க்கணும். உங்களுக்கு தெரியணும். போட்டு பாருங்கள். அதன் பிறகு இந்த விடை சரியாக இருக்கா அப்படின்றத சரி பாருங்கள். ஏதாவது தவறு ஏற்பட்டிருந்தால் மறுபடியும் அந்த காணொளியை பார்த்து எந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கோம், ஃபார்முலாவா அல்லது கணக்கு போடக்கூடிய இடத்துலையா அப்படின்றத பார்த்து அதை சரி பண்ணி மிக அதிகமான மதிப்பெண்ணை தேர்விலே பெறுவதற்கு இந்த பகுதி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நான் எதிர்பார்க்கிறது தான் 8 வினாவே ஒழிய உங்களுக்கு 10க்கு 10 வினாவுமே வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த 143 வினாக்களை மிக நன்றாக படித்து வெற்றியடைய வேண்டும் என்று வாழ்த்துக்களை கூறி இந்த அடுத்த நிலைக்கு 83 என்ற பகுதியை நிறைவு செய்கிறேன். இதில் இல்லாமல் இன்னும் ஒரு சில கணக்குகள் கூடுதலாக இருக்குது. அதை அதிக மதிப்பெண் பெற 57 என்ற தலைப்பிலே தொடர்ந்து நான் தருகிறேன். இந்த 2ஐயும் முடித்த பிறகு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காணொளிகளையும் நீங்கள் கண்டு அந்த கணக்கிலும் பயிற்சி எடுத்துக்கொண்டால் மிக தைரியமாக நீங்கள் தேர்வை எழுதுவதற்கு வசதியாக இருக்கும். அனைவருக்கும் வாழ்த்துகள். நன்றி, வணக்கம்.